சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்ஸில் எடுத்துக்காட்டு 19 பார்க்கணும். கணக்குலையும் சரி கூடுதல் தகவலையும் சரி முதல் நிதி கொடுக்கல. அப்போ எது கொடுக்கலையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். முதல் நிதி, அதாவது தொடக்க முதல் நிதி கண்டுபிடிக்கணும். அப்போ தொடக்க முதல் நிதிக்கு பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டுட்டு பங்குகள் மற்றும் மட்டைகளின் இருப்பு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான். தொடக்கத்தில் உள்ளது 3000 ரூபாய். வங்கி ரொக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க 8000 ரூபாய். அடுத்து இங்கே பொறுப்புகள் சைடில் முன்கூட்டி பெற்ற சந்தா கணக்கில் 500 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த சைடு நமக்கு அமௌண்ட் கூடுதலாக வருது 11000. அதில் இருந்து இந்த 500 கழிச்சோன்னா 10,500 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க முதல் நிதி. முதல் நிதிக்கு அப்புறம் நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வருவாய் செலவின கணக்கு. பராமரிப்பு செலவுகள் 5000, செயலாளர் மதிப்பூதியம் 4500, மட்டைகள் மற்றும் பந்துகள் மட்டும் எவ்வளவு இருக்குது 7400. அதிலிருந்து தொடக்க இருப்பு கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 3000. அதை நம்ம கூட்டணும். இறுதி இருப்பு 1000 என்ன செய்யணும் கழித்து வெளியில் கொண்டாந்து அவுட்டர் காலத்தில் போடணும் 9400. இப்போ இங்கே வருமானம் சைடு வாங்க. சந்தா 11000. சந்தா நமக்கு எவ்வளவு 11000 கணக்கில் இருக்குது. கூட்டுகை நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு நடப்பாண்டு என்னது 2016. அப்போ 2015-16 ஆண்டிற்குரிய சந்தா என்னது சந்தா 2014-15 முன்கூட்டி பெற்றிருக்கோம். அப்போ 14-15 இருந்தால் கூட அது 16க்கு நம்ம முன்கூட்டி பெற்றது. அதனால் அதை 500 என்ன செய்யணும் கூட்டணும். கூட்டிட்டு இன்னொன்று நிலுவையில் உள்ள சந்தா, நமக்கு வர வேண்டிய சந்தா அது 2000. எல்லாத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் 13500. பழைய மட்டைகள் பந்துகள் விற்றது எவ்வளவு 100. அப்போ நமக்கு எங்கே அதிகமாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள் சைடு தான் நமக்கு எவ்வளோ வருது 18,900 வருது. அப்போ நமக்கு இது பற்றாக்குறை, உபரி அல்ல பற்றாக்குறை. அப்போ பற்றாக்குறை நமக்கு எவ்வளவு 5300. ஓகேங்களா, இது கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள். முதல் நிதி நம்ம ஏற்கனவே கணக்கில் இங்கே கண்டுபிடிச்சாச்சு 10,500. அதுலேருந்து எப்போவுமே எதை கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன், உபரியாக இருந்தால் கூட்டணும். நமக்கு இங்கே பற்றாக்குறையாக வந்திருக்கு. அப்போ அதை என்ன செய்யணும் கழித்து தான் காட்டணும். 5300 கழிச்சோன்னா 5200. விளையாட்டு அரங்க நிதிக்கான ஒதுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. தொடர் விளையாட்டு போட்டிற்கான சந்தா 2000. அதிலிருந்து விளையாட்டு போட்டிற்கான சந்தாவிலேருந்து செலவுகளை நம்ம நினச்சிடணும் கழிக்கணும். 1400 கழிச்சா 600. உயிர்கோடை நமக்கு எப்போவுமே ஒரு பொறுப்புகள் தான், அதனால் 20000. இப்போ சொத்துக்களில் அரைகலன் 15000, பந்துகள் மற்றும் மட்டைகள் இருப்பு நமக்கு 1000, பெற வேண்டிய சந்தா 2000, வங்கி ரொக்கம் 7800. கடைசி நமக்கு ஆன்சர் 25800. சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.